சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து மிக பெரும் திரை பிரபலங்கள் எல்லாருமே ஒன்றா நடித்து கொண்டு இருக்காங்க. நெல்சன் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ஆரம்பத்தில் சுந்தர்சி இந்த படத்தை இயக்குவதாகவும் இருந்தது. கடைசியில் கதை பிடிக்காததுனால சுந்தர்சி இந்த படத்திலிருந்து வெளியேறிட்டார். அதை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை இயக்குவதாக இருந்தது. இப்போ அதுலேயும் முரண்பாடு ஏற்பட்டு சிபி சக்கரவர்த்தியும் வெளியே போயிட்டார். மேலும் அஸ்வந்த் மாரிமுத்து தான் இயக்க போகிறாரு என வட்டாரங்களிலிருந்து பேச்சுகள் அடிபட தொடங்கியிருக்கு. ஆனால் ரஜினிக்கு அஸ்வந்த் மாரிமுத்துவோட கதையிலையும் உடன்பாடு இல்லையா. அதனால் மீண்டும் தன்னுடைய பழைய படமான ராணா படத்தை கையில் எடுக்க போகிறாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏற்கனவே படையப்பா 2 படத்தோட கதை ரெடி. KS ரவிக்குமார் ரெடியா, சீக்கிரம் நம்ம படத்தை எடுப்போம் என சொல்லியிருந்தார். ஆனால் நீலாம்பரி கேரக்டருக்கு யாரை போட போகிறார் என்பது பெரும் கேள்விக்குறியாக இருந்தது. இப்போ அந்த பேச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல, சைலண்ட்டாக அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து இப்போ மீண்டும் ராணா படத்தை கையில் எடுக்கிற முடிவில் தான் ரஜினிகாந்த் இருக்காராம். அப்பப்போ ஃபோன் பண்ணி KS ரவிக்குமார்கிட்ட ராணா படத்தோட கதையை சொல்லுங்கள் கேட்போம் என சொல்லுவாராம். KS ரவிக்குமாரும் புதுசாக கதை சொல்கிற மாதிரியே சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ரஜினிக்கு அந்த படத்தின் மீதான ஈர்ப்பு அதிகம். ஆனால் அந்த படம் எடுக்கிற சமயத்தில் பூஜை போட்டப்போ ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அப்போவே ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அதனால தான் அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு. கடைசியில் கோச்சடையான் அப்படின்ற நேமில் அந்த படத்தை அனிமேஷன் டெக்னாலஜியில் உருவாக்கி அந்த ஒன்லைனை எடுத்துகிட்டு படமாக மேக் பண்ணி விட்டாங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் படத்தை இயக்கியிருந்தாங்க. ஆனால் படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. கதை என்னவோ சூப்பராக இருந்தாலும் அனிமேஷன் என்பது அப்போ பெரிய ரீச் கிடையாது. அதை தொடர்ந்து இப்போ ராணா படத்தை மீண்டும் KS ரவிக்குமார் எடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் KS ரவிக்குமார் படையப்பா 2 போன்ற படங்களை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு வராரு. இப்போ ரஜினியே பார்த்தீங்கன்னா ராணா படத்தை எடுக்க சொல்லி KS ரவிக்குமாரை கூப்பிட்டதுனால KS ரவிக்குமார் ரஜினியை மீட் பண்ணியிருக்காராம். கூடிய விரைவில் இந்த படத்துக்கான கதையை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மீண்டும் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்படும் என்கின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த படத்தை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது இயக்குனரை வச்சு படத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுக்க போகிறாருன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.